எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் எக்ஸாமு 12th ஸ்டாண்டர்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லாஸ்ட் மினிட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இல்லைதான். நெடுவினா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சிறுவினா குறுவினா அப்படி சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஹாஃப் எலிக்கான இம்பார்ட்டன்ட் திருக்குறள், அதாவது செயலோட ஃபஸ்ட் சொல்லிடுறேன். செய்நன்றிதழ், சினம், திருக்குறள் ஒரு வாழ்வியல், அறிவுடைமை. இந்த 4 குறளுமே படிச்சிருங்க. குறளோட கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். தமிழின் சீரழமை ஃபஸ்ட் இயல், அரங்கின் அமைப்பு, சிலப்பதிகாரம், சென்னையில் உள்ள மயிலாப்பூர் லாஸ்ட் இயலுக்கு முன்னாடி இயல். துணைப்பாடம் வந்து பாரதியின் கடிதம், பொறுப்புணர்ச்சின்றி 2வது இயல், உரிமை தாங்க. இது போதும். எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு தோணுச்சு நடிகர் திலகம். அடுத்து மயிலி சீனி சாமி வெங்கடசாமி, நீங்கள் வியந்து பார்த்த நகரம், குடும்பம். இது போதும். எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் பண்டைய கால கல்வி. ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் 3மே எழுத முடியுமான்னு கேட்டால் 3 6 மார்க் எழுதலாம். ஓகேவா? ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இதில் 3, இதில் ஃபஸ்ட்டு 3, இதில் ஃபஸ்ட்டு 3, இதில் திருக்குறள் மட்டும் பாருங்கள், தமிழின் சீரழமை பார்த்துருங்க. ரொம்ப ஈஸி. சார் சிறுவினா குருவினா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 3 இயலில் மட்டும் எல்லா சிறுவினாவும் படிச்சிரு. அப்புறம் குருவினா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயலில் மட்டும் எல்லா குருவினாவும் படிச்சிரு. ஆனால் திருக்குறள் குருவினா மட்டும் சேர்த்து படிச்சிரு. அதேமாதிரி திருக்குறள் குருவினா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2வது இயலோட திருக்குறள் குருவினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானத்தின் பெரியது அது, சினம் ஏன் காக்க வேண்டும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் சிறுவினால் வந்து பார்த்திங்கன்னா சினம் ஏன் சினத்தினால் வரும் கெட்டினை, அதையும் படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஃபஸ்ட்டு 3 இயலாக சேர்த்து படிக்கணும். சரிங்களா? வெறும் லெசன்ஸ் இயல் மட்டும் படிச்சுட்டு திருக்குறளோட விட்டுறாதீங்க. ஓகேவா? இல்லை சார் எனக்கு ஃபஸ்ட்டு 3 இயல் கஷ்டமாக இருக்குது, வேறு தான் 3 இயல் படிக்கலாம், அப்படி கிளிக் ஆகாது. இல்லை சார் வேறு எதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கான்னா நம்ம யூடியூப் சேனலில் வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பயிற்சி எல்லாமே சேர்த்து என்னெல்லாம் வரும், 4×3 சொல்ல என்னெல்லாம் வரும் அப்படியே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 4 மார்க்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அணி, என்னெல்லாம் அணி, வேற்றுமேணி, ஏகதேச உருவகணி, பொருள் வேற்றுமேணி, ஏகதேச உருவகணி, ஓமையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து பழமொழி, நான் வாழ்க்கை நிகழ்வோடு எழுது. ஸோ அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 பார்த்துக்கோங்க. 8 தான் இருக்கும், ஃபஸ்ட்டு 4 பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் தருக முடிஞ்சளவு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு வந்து இருக்கவே இருக்குது நயம்பாரடதல், 3 நயம் பற்றி எழுதிட்டு மையக்கருத்து இடக்கருத்து எழுதினா போதும். தேங்க்யூ. திணைத்துறை வேணுன்னா வாகை திணை பரிசில் துறை பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. தமிழ் நல்லா எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.